விட்டாங்களோ அதே மாதிரி தான் இவங்க கேம் ஆடினாங்க, சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க. அந்த தள்ளி விட்டது மூலிமா அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஆக்சிடென்ட்டாக நடந்துச்சுன்னும் போது அது அப்படி நடக்கும்னு தெரிஞ்சா பாரு தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது கன்னடா பிக் பாஸில், மலையாள பிக் பாஸில், தெலுங்கு பிக் பாஸில் எல்லாத்துலேயுமே நடக்கிறது தான். ஸோ இது அப்படியுமே அவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் வருதுன்ற பட்சத்தில் ஒரு ஹியூமனிட்டி பேஸில் அதுக்கு அவங்க சாரியும் சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கல, அப்படி ஒரு நடந்துடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்டர்வியூஸில். அது மட்டும் இல்லாமல் அப்படி அது நடிப்புன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதை பற்றி நான் கமெண்ட்ஸ் பண்ண விரும்பலை. சப்போஸ் அது அப்படியா இருந்தால் கர்மா இஸ் அ பூமரேங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாரு இன்டர்வியூஸில் நச்சு நச்சு நச்சுன்னு ஒவ்வொரு அந்த 15 மினிட்ஸ்க்கான ஒரு இன்டர்வியூஸ்லையும் அவங்க ஒரு பஞ்ச் டைலாக் அங்கங்கே ஒன்று வச்சாங்க. அது டோட்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்ததில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எவ்வளோ அடி வாங்கினாலும் திருப்பி திருப்பி வருவேன்டா, வாட் நெக்ஸ்ட்னு நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி ஃபினாலேக்கு அவங்க வரும்போதே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறத என் மைண்டில் தோணி நான் போட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வேர்டு எப்பயுமே ஒரு மோட்டிவேஷனலாக எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அதை நினச்சி தான் பாருக்கு போட்டேன். பட் ஆனால் அது சர்ப்ரைசிங்லி என்னாச்சுன்னா பாருவோட ஃபேன்ஸ் மீட்டில் பாருக்கான அந்த அந்த விஷயத்துக்கான ஒரு டேக்லைனாகவே மாறிடுச்சு. பாரு அது அது அந்த ஃபேன்ஸ் மீட் ஆனோடனே உமாதேவி அப்படிங்கிறவங்க இன்னும் 2-3 சிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பாரோட ஃபேன்ஸ் மீட்டில் நான் வீழ்வேன் என்று நினைத்த ஏதோ டேக்லைனாக வச்சுருக்காங்க சிஸ்டர் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அது ஓகே அவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்னும் அது இதுவாக விஷுவலாக பார்க்கல. அது ஏதோ ஒரு இடத்துல அவங்க சொன்னாலும் அவங்க ஃபேன்ஸு சொன்னாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிருந்தேன். அட்லாஸ்ட் நேற்று நான் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் நேற்று வந்த இன்டர்வியூஸில் கலாட்டா பிங்க்கில் அவங்க பாருவே அவங்க வாயால் அது சொல்லியிருக்காங்க, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆப்வியஸாக அவங்க நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு ஹோப் இல்லை. நம்ம சேனல்லேருந்து யாராவது ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைனா இன்ஸ்டாகிராம் மூலம் டேக் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி பார்த்துருப்பாங்களாம் தெரியல. ஆனால் பார்த்துருந்துட்டு அவங்க அது சொன்னாலும் இல்லை அவங்களுக்கும் அது தோணி சொன்னாலும் அவங்க யோசித்ததும் நான் ஆல்ரெடி சொன்னதும் ஒன்றா இருந்ததுன்ற அந்த திருப்தி எனக்கு போதும். ஸோ ஒரு பொண்ணுக்கு பொண்ணாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சப்போர்ட்டை நான் கொடுத்தேன். அது என்னோடய வீடியோஸ்லேயும் சரி, என்னோடய வீடியோஸில் நான் பேசின விஷயங்களும் சரி, இது நான் நிறைய பேர் என்னை முட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, இல்லை பிஆர்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ நேத்தெல்லாம் கூட உனக்கு வேறு வேலையே இல்லையா, பிக் பாஸே முடிஞ்சிச்சு, பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மென்டல் டிரைவ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய அப்யூசிவ் வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சிலது நிறைய இக்னோர் பண்ணியிருக்கேன், ஒரு சிலதை ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஒரு சிலரில் சேனல்லேருந்தே நான் ஹைட் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி அப்யூசிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் என் மனசில் தோணுனதை நான் பேசினேன். இந்த சீசனில் ஒரு பொண்ணுக்கு நான் இந்தளவுக்கு ஸ்டாண்ட் எடுத்தேன் அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல, புரியவும் இல்லை. அதாவது இந்த சொசைட்டி கூட பொண்ணுங்க எப்பயுமே போராடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாரு சொன்னது தான், சொசைட்டி கூட இல்லை, வேர்ல்ட் இஸ் க்ரூயல் டு ஸ்ட்ராங் ஒப்பீனியேட்டட் விமன் அப்படின்னு சொல்லும்போது ஒப்பீனியன் வச்சாலே தப்பு, அதையும் ஸ்ட்ராங்காக வச்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் பாருக்கு நடந்த ரெட் கார்டு விஷயங்கள்னா. நம்ம லைஃப்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது ஒரு ஷோவாக வரும்போது, கமர்ஷியலாக வரும்போது, பப்ளிக்காக வரும்போது நம்மளுக்கு பாருக்கு நடந்த விஷயங்கள் தெரியுது. ஒரு சில பொண்ணுங்களுக்கு நடக்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரியல. நம்மளும் நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த சேலஞ்சை அச்சீவ்மெண்ட்டாக மாற்றிருப்போம். அதில் பிரேக் ஆகி உட்காந்து திருப்பி எழுந்து வந்திருப்போம். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு யாரோ மோட்டிவேஷனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இப்படி ஒரு ஷோவில் ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்மளோட விஷயமா அந்த இடத்துல ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னும் போது தான் நம்ம அங்கே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறோம் போது. பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் ஷோவோ அந்த அளவுக்கு எமோஷனல் பேஸ்டான ஷோவும் கூட தான். அந்த எமோஷனல் கூட தான் அவங்க அந்த டிஆர்பியை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னும் போது இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருக்கான மிக்சட் எமோஷன்ஸ் மட்டுமே டிஆர்பியாக இருந்திருக்கு. அவளோட ரா அண்ட் ரியலான விஷயங்களோ, அவளுக்கான எமோஷன்ஸோ, ஃபீலிங்ஸோ, ஃபிசிக்கலாக அவள் ஹர்ட் ஆன விஷயங்கள், வேர்பலாக அவள் அப்யூஸ் ஆன விஷயங்கள், எமோஷ்னலாக அவள் அட்டாக் பண்ணப்பட்ட விஷயங்கள், பர்சனலாக அவள் அட்டாக் பண்ணப்பட்ட விஷயங்கள், இப்போ வெளியில் வந்த அப்புறமே அந்த டாப் 5 மிக்ஸ்டர்ஸ் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே அவளை வன்மத்தோடு பேசுகிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு பொண்ணு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஷோவில் நிற்கிறா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வேணால் அடிப்பீங்களாடா, அவள் தாங்குறான்றதுக்காக இன்னும் அடிப்பீங்களாடா அப்படின்னா, இது அந்த வக்ரம் ஒரு இடத்துல சொல்லி கூட இருப்பான் ஷோவில். அந்த கண்ணில் அடிப்பட்டப்போ கமருதீன்லாம் கேட்டிருப்பாரு, என்னதான் இருந்தாலும் சபரி அப்படி பண்ணியிருப்பேன்னா கொஞ்சம் இதுவாக பண்ணியிருப்பேன்
பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது கமருதீன் கிட்ட விக்ரம் சொல்லியிருப்பான், நீ பாருக்காகலாம் பாவம் பார்க்காதடா, அவளுக்கு அது வீரத்தழும்பு. நீ பாருக்காகலாம் பாவம் பார்த்தீன்னா வேலைக்கு ஆகாது. பாருக்குலாம் பாவமே பார்க்கக்கூடாது. அது அவளுக்கு வீரத்தழும்புடா." அப்படின்ற மாரி அந்த கண்ல அடிபட்டத பேசியிருப்பான். அதுக்கப்புறம் நானும் நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், அந்த கழுத்துல மிதிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது, அத வந்து ஒரு ஆங்கர் கேட்கும்போது, "என் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுங்களேன்னு" சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோஸ்ல அது போட்டிருக்கோம். "ஏன் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்களா? என்ன பண்ணலாம் இப்போ? கேஸ் கீஸ் போடலாமா?" அப்படின்னு கேட்டதாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி வந்து, "ஆமா நான் வேணும்னு தான் மிதிச்சேன்" சாண்ட்ரா கிட்ட சொல்றதாகட்டும். இங்க சாண்ட்ரா வந்து உருட்டிட்டு இருக்கறதா, இன்ட்ரீஸ்ல மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்கறதாகட்டும். "ஏம்மா நீ நடிப்பு அரக்கி, நீயே ஒத்துக்கிட்ட. அதுக்கு நீ இப்படி வந்து ஒத்துக்கிட்டு நீ ஏன் எக்ஸ்போஸ் ஆகுற?" அதே மாரி அந்த இன்டர்வியூஸ் கீழலாம் போய் பார்த்தா, அன்னைக்கு நான் வக்ரன் இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் இன்டர்வியூஸ் ஐ மீன் இன்டர்வியூஸ்